இன்றைக்கு தேவ வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 7வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்கள் கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் எங்களோடு பேசவும். ஆண்டவரே, இந்த 5வது மாதம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். இது நிமித்தம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தகப்பனை உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபெடுவீராக. கர்த்தருடைய சத்தம் அதிகமாய் துணிக்கப்படட்டும், கர்த்தருடைய மகிமை அதிகமாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் பேசுகிற கர்த்தர், நீர் இடைபடும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார். நீங்க கேளுங்க, நான் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் என்றே காண்பிக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த 7லிருந்தே கிட்டத்தட்ட 12 வரைக்கும் உள்ள வசனங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும், அதாவது முடியாதுங்கிற காரியம் கிடையாது, அடுத்தது நல்லதாக உங்களுக்கு தருவேன். இப்படி தான் அந்த வார்த்தைகளை போட்டிருக்கோம். அதனால தான் அதில் 11 சொல்லப்பட்டிருக்கு, நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிகமான, அது நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ இயேசு நமக்கு எப்படிப்பட்டதை தர்றார் அப்படின்னா, நன்மையானதை. தேவன் உங்களுக்கு நன்மையானதை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். நன்மையானதை என்ன பண்றார்? கொடுக்கிறார். அப்போ இயேசு உங்களுக்கு நன்மையானதையும் இயேசு உங்களுக்கு அற்புதங்களையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் நம்ம நிறைய காரியங்களை தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம். சில காரியங்கள் கேட்டு அது வாய்க்காததா இருக்கலாம், சில காரியங்கள் நடக்காதது போல இருக்கலாம். அப்படி நடக்காததுக்கும் காரணம் என்ன? இல்லை, நம்ம கேட்டதை அவர் தருவேன்னு சொன்னால், அப்போ இந்த காரியங்கள்லாம் ஏன் இன்னும் அது நாள் தள்ளி போயிட்டுருக்கு, நம்ம எதிர்பார்த்தது மாதிரி நடக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம சில வேளைகளில் என்ன பண்ணுவோம்? நம்ம இதும்போம். இன்றைக்கு அதை குறித்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நடப்பதற்கு ஒரு 3 காரியம், நடக்காததுக்கு ஒரு 3 காரியம். சரியா? நம்ம எப்போதும் தெரிந்த வசனம் தான். மறுபடியும் ஏன் இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தெரிஞ்சாலும் நிறைய வேலைகளில் மறந்து போகிறோம். அதுதான் பெரிய தவறு. தெரிஞ்சாலும் நிறைய வேலைகள் என்ன பண்ணுறோம்? மறந்து போகிறோம். மறுபடியும் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? அந்த வசனங்களை நினைவு கூறுகிறோம். கவனித்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்கும் பொழுது அவன் தொடர்ந்து பெற்றுக்கொள்கிறான். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதனுடைய ஞானத்தை என்ன பண்ணு? கற்றுக்கொள். ஒருத்தங்கிட்ட உள்ள ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்கிட்ட இருக்கிற குறைகள் சோம்பேறித்தனம். என்னது? சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறியா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட எப்படி அவர் சோம்பேறி அப்படின்னா, சோம்பேறிகளுக்கு அதிகமாக கோபம் வரும். அல்லேலூயா. அது அவங்களுடைய அடையாளம். அவங்க ஒரு காரியத்தை நீ இதில் தப்பு பண்ணிட்டன்னா அது அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாது. இதை வச்சு தெரிஞ்சுக்கணும், இவன் எதையும் சாதிக்கிறதுக்கு தன்னை என்ன பண்ணலை? ஆயத்தப்படுத்தலை. இதுதான் அந்த சோம்பேறிக்குள்ளது. ஒருத்தன் ஆக்டிவா இருக்கிறான், அவனுடைய காரியங்களை ரொம்ப வேகமாக செய்றான். அவனை நீங்க திட்டுங்க, நின்று காது கொடுத்து கேட்கவே மாட்டான், போயிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா, அவன் நிற்கிறதினால் அவன் நிறைய நஷ்டம் அடைகிறான் என்கிறதை எண்ணி அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா சோம்பேறி எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்க திட்டுறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவான்? கடந்து போவான். அதனாலதான் சோம்பேறியை நீ எறும்பினிடத்துல போய் என்ன பண்ணு? நீங்க எறும்ப எங்கேயாவது ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறத என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அது இறைய தூக்கிட்டு இறைய எடுத்துட்டுன்னா அது கடந்து போயிட்டே இருக்கும். அதனுடைய தாக்கங்களும் அதனுடைய தன்மை என்ன இருக்கு அப்படின்னா, அப்போ நிறைய வேலையில கவனிச்சு பாருங்க. உங்களிடத்துல கோவப்படுறவங்க சில வேலைகள்ல நாம கோவப்படுகிற பகுதி, அதற்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிற பகுதி, இதெல்லாம் என்ன உண்டாகும் தெரியுமா? நாம் நிறைய காரியங்கள்ல
என்ன செய்ய முடியாது, ஒரு ஜெயமுள்ள காரியத்தை செய்யவே முடியாது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நின்று பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு, அதான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா ஆசீர்வதிச்சு நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு அவரை நிறுத்தணும்னு விரும்பிச்சா ஒரே ஒரு காரியத்தை செஞ்சா போதும், அவர்கிட்ட சண்டைக்கு போனா போதும், அடுத்த நாள்ல இருந்து அவர் என்ன பண்ணிடுவாரு, அவருடைய சரியான காரியத்தை, அந்த போறக்கூடிய அந்த தெளிவான இலக்கத்தை விட்டுட்டு அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அவருடைய யார் கோவப்பட்டாங்களோ அவங்கள பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பார். அப்போ நல்ல கவனிங்க, நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் நிறைய வேலைகளில் நாம் எதை இழப்போம் அப்படின்னா சோம்பேறித்தனம் உள்ள இருக்கிறதுனால நன்மையை இழந்துரும். இப்போ யோசித்து பாருங்க, எத்தனை பேர் கேட்டா சொல்லுவோம் இல்லையா, நான் சோம்பேறியே கிடையாது. அதுக்கு ஒரு அடையாளம், நீங்க நிறைய இடங்கள்ல பதில் கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், வெற்றியை பின்பற்றுகிறவன் தடைகளை இருந்தாலும் அதை கண்டு போயிட்டே இருப்பான். தடைகளை பார்த்து நின்னுட்டான் அப்படின்னா அவன் வெற்றியை பார்க்கறதே இல்லை. அப்போ உங்களை கவனிச்சு பாருங்க, இந்த நீங்க சோம்பேறி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா ஒரு ஆளுக்கு நின்று பதில் கொடுக்கிறவங்களா காணப்படுறீங்களா, பதில் கோபத்தை வெளிப்படுத்துறீங்களா? அப்படி வெளிப்படுத்திட்டா நீங்க பெறக்கூடிய நன்மைகளை என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பேசுவதற்கும் கோபப்படுறதுக்கும் என்ன பண்ணு, கொஞ்சம் தாமதமாவே இரு. ஆனா கேட்கறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், தீவிரமா இருக்கலாம். இதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, கேட்குறவன் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டு பேசுவான், கேட்காத பதில் கொடுத்துட்டே இருக்கிறவனுக்கு அதில் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள இயலாது. அப்போ ஏசு சொல்றாரு இல்லையா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். அவசரப்படுறவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, 2 நாள் ஸ்பீடாக ஜோம்னோம், 3ஆவது நாள் உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஜெபமே என்ன பண்ணாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நன்மை நடக்கிற வரைக்கும் டெய்லி சர்ச்சு அங்கன்னு ஓடி போய் ஜோமன்ட்டே இருப்பாங்க. நன்மை ஒரு கட்டத்தில் அது நடக்காம இன்னும் நிந்தையாயிட்டு அப்படின்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கூட இருக்கிறாள் தான் முதல்ல சொல்லணும், ஜோமனி என்ன கிடைச்சிச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். அப்போ அதுக்கு ரீசன் காரணம், நம்ம சோம்பேறி ஆகக்கூடிய தன்மைகள் சுற்றி என்ன பண்ணியிருக்கு, எழும்பிருக்கு. அப்போ இதில் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், காரியம் சோம்பேறித்தனம். இன்னைக்கு கோபம் வருதா, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்க போற பாதையை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய கேரக்டர். அவன் கேட்கறதுனால இல்ல, கேட்கறவன் சுத்தி என்ன பண்ணுவான், வந்துகிட்டே தான் இருப்பான். 1000 பேர் கேட்கறவன் என்ன பண்ணுவான். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல்ல கமெண்ட்டுக்கு நான் பதில் கொடுத்ததே இல்லை, யாரும் மோஸ்ட்லி தப்பான கமெண்ட் வந்ததே இல்லை. பட் நான் கமெண்ட்டுக்கு என்ன பண்ணதில்லை, ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் நிறைய கமெண்ட் வரும். கொஞ்சம் தப்பான கமெண்ட், பிள்ளைகளை வந்து பைத்தியம், முட்டாளு, உனக்கு வேற வேலை இல்லையா, இப்படியெல்லாம் கமெண்ட் வரும். பட் அதுக்கு கூட நாம் சில டைம் போய் பார்க்கும் பொழுது வேற எவனாவது கமெண்ட் போட்டிருப்பான், அவனுக்கு அறிவில்லை, நீங்கள் பேசுங்க தம்பி, நீங்கள் பேசுங்க தம்பி அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்போது கவனிங்க, நம்ம நின்று தேவையில்லாததுக்கெல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் போகிற வேகத்தை என்ன பண்ணுவீங்க, இழந்துருவீங்க. அப்போ எங்கெல்லாம் கோவப்படுகிறது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். கோவப்படுகிறது நல்ல சிந்தனையை கெடுத்துரும், நல்ல எண்ணங்கள், நம்ம அடுத்தது எப்படி முன்னேறலாங்கிற எண்ணத்தை கூட அதனால தான் கோவப்படுற பிள்ளைகள் வந்து நாளைக்கு ஒரு எக்ஸாம் வருதுன்னா அந்த கோவம் நிறைஞ்சிட்டு அப்படின்னா அங்கே ஒன்றுமே என்ன பண்ணாது, ஏறாது. அப்போ இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட இந்த கேரக்டர் இருக்கா, சோம்பேறித்தனம், சில பகுதிகளில் கோவப்படுகிறது. அதனால தான் நிறைய பிள்ளைகள் சாதிக்கலை, நிறைய வேலை தேடி சில காரியங்களை முன்னேற்றத்துக்கு இது நீ அவங்களால நடக்க முடியலன்னா பாருங்க, இப்படி ஏதோ ஒன்று உள்ள உட்காந்துட்டு என்ன பண்ணும், ஆனால் அது அவங்க கண்ணுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதனால தான் வசனத்தை படிங்க, வசனத்தை வச்சு நான் சரியா இருக்கிறேன்னா நான் சரி, ஏன்னா இது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்த முடியும். இந்த வசனம் மட்டும்தான் உங்களை உயர்த்த முடியும். இந்த வசனம் மட்டும்தான் உங்களை 4 பேருக்கு மத்தியில் அறிவாளியாக காட்ட முடியும். அதனால தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, வசனத்தோடு வச்சு பாருங்க. அதுதான் நான் பைத்தியக்காரனா, நான் இன்னும் பேதையாக இருக்கேனா, இன்னும் எனக்கு சரியா தெரியலையாங்கிறது என்ன காட்டும், வசனம். அப்போ நம்ம வசனத்தின்படி, அதனால தான் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எஸ், அந்த 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 கரெக்டாக அந்த 11வது வசனம் வரைக்கும் ரொம்ப அவ்வளோ, அந்த 7லேருந்து 11 வரைக்கும் ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாருன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. பட் கேட்கிறவன் ஒருவன் சோம்பேறியா இருந்தால் அவனால் என்ன பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும், நம்ம வீடுகளில் செவுத்துல அப்படியே லைனாக எறும்பு போகும். நீங்கள் அதில் போய் நின்றுட்டு ஒரு கோடு போட்டிங்கன்னு வைங்களேன்,
அது முட்டி மோதி கொஞ்சம் களைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே பக்கத்தில் இன்னொரு ட்ராக் போட்டு என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும். அப்போ அது ஏன் நிற்கலை? அது நிற்கிறதுனால லாபம் இல்லை. ஆனால் அதனால தான் நம்மளும் கோவப்படுறதுனாலையோ டென்ஷன் ஆகுறதுனாலே என்ன கிடையாது, லாபம் கிடையாது. தொடர்ந்து ஓடுவது மட்டுமே என்ன கொடுக்கும், இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும். நம்முடைய பிரயாணம் நல்லா இருக்குன்னு நமக்கு தோணிச்சு, ஆண்டவர் நல்லா வச்சிருக்காருந்தோனாலே பாதி கவலைகள் மாறிடும். அல்லேலூயா. அப்போ நம்ம செயல்பட வேண்டிய முதல் பகுதியே இந்த பகுதி தான். நாம் எப்படிப்பட்டவர்களாய் கடந்து போகிறோம். அப்போ முதல்ல சோம்பேறித்தனம் என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாது, சோம்பேறித்தனம். அடுத்தது நாம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. அடுத்தது எடுத்து வாசிங்க, யாக்கோபு எழுதின புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு அதனுடைய 1வது அதிகாரம். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். 2வது கேட்கிறவங்களா மாத்திரம் இல்ல, செய்கிறவர்களாய். நம்ம அடுத்தது நிறைய பேர் கேட்கறதுல ரொம்ப கரெக்டா இருக்கிறோம், பட் என்ன பண்றதுல செய்கிறவர்களாய் இல்லை. இதைத்தான் அந்த வசனம் ஒரு மனிதன் செய்யணும் அப்படின்னா, அதனாலதான் அவன் எப்படி செய்கிறவனா இருக்கணும், எப்படி அதை செஞ்சா அவன் அதில் சரியா இருப்பான் அப்படின்னா அதை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 26வது வசனம் வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ ஒரு மனுஷன் பதில் பட்டு கோவப்பற்றக்கூடாது, அதுவும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாத தடை. 2வது அவன் நாவை அடக்கிறதுக்கு சரியா இல்லைன்னா அவன் தேவ பக்தி கூட எப்படி இருக்குமா, வீணா இருக்குமா. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல தேவ அன்புக்குள்ள அதிகமாக கடந்து போவாங்க, அவங்களுடைய ஜெபம் பயங்கரமா இருக்கும். ரைட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா அவங்களால நாவை அடக்க முடியல அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிரும். அதனாலதான் எப்பவும் கோவப்படுறவங்க எல்லாம் சண்டை போடுறதில்ல, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சணும். கோவப்படுறது எல்லாரும் நினைப்போம் கோவப்பட்டா பதில் கொடுத்தா மட்டும்தான் கோவப்படுறதில்ல. கோவப்பட்டு பேசாம இருப்பாங்க, அவங்களும் என்ன எப்படிதான் இருக்கிறாங்க. கோவப்பட்டு பேசுறவனோட பேசாம இருக்கிறான் இல்லையா, அவன் தான் அதிகமா மைண்ட்ல பேசிக்கிட்டே இருப்பான். அதிகமா என்ன பண்ணுவான், ஒரு ஊரை கடந்தாலே அந்த ஊர்ல இன்னார் இருக்கிறாங்கன்னு அவனுக்கு என்ன வந்துடும், ஞாபகம் வந்துடும். அதுவே கோவப்பட்டு ஒருத்தனை திட்டுறான் அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை விட கோவப்பட்டு பேசாம இருக்கிறதுனுடைய ஒரு அழிவுதான் பெருசா இருக்கும். அதுதான் இப்படி கசப்பு உண்டாகி அவன் என்ன பண்ணும், ஒரு அந்த இருதயம் முழுவதும் அவன் என்ன பண்ணிடும். அப்ப அதனாலதான் போட்டிருக்கு, நாவை அடக்கிறவனை என்ன பண்ணணும், காணப்படணும். ஒருவேளை நீ அதை செய்யல அப்படின்னா அதை நல்லா சொல்லப்பட்டிருக்கு, தன் இருதயத்தை என்ன பண்றான், வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினாலும் அது அந்த பக்தி எப்படி இருக்குமா, வீணா இருக்கும். அப்போ தேவ பக்தி என்று நம்ம என்ன கூடாது, நம்ம எப்படி இருக்கணுமா, நாவை அடக்கிற திறனும் இருதயம். அதனாலதான் கோபம் வெளியே பேசுறது விதம் இருதயத்துல இருந்துச்சுன்னா அவங்க அந்த நபர்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க, அந்த நபர்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப கவனிச்சு பாருங்க, உங்கள எத்தனை பேரு பேசாத இருக்கிற அந்த இருதயம் வஞ்சிக்கப்பட்ட நிலையில இருக்கு. சண்டை போடல, அவங்கள திட்டல, ஆனா இருதயம் எப்படிதான் இருக்கு, ஒரு வஞ்சிக்கப்பட்ட அனுபவம். அப்படி ஒருத்தனுக்குள்ள இருந்தாலே அவனாலேயே எதையுமே என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு ஏதுவாய் சாதிக்கவோ தேவனுக்கு பிரியமாய் நன்மை செய்யவோ அவனால என்ன பண்ணாது, கூடாது. அப்ப 2வது காரியம், இந்த நாவை ஒரு மனிதன் கரெக்டா என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். 3வது 14வது வசனம், யாக்கோபு 1:14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்தது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். 3வது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சுய இச்சையில சில போராட்டத்தை சந்திக்கிறோம். சுய இச்சையில இப்போ ஒண்ணு கவனிங்க, இச்சை அப்படின்னா என்ன சொல்றோம், ஒரு விதமான யாரோ ஒருவரை வேடிக்கை பார்க்குற, இது மாத்திரம் இல்லை, ஒரு மனிதனுக்கு ட்ரெஸ்ஸோ சாப்பாடோ அவன் பொருட்களில் உண்டாகிறதோ இது கூட அவனுக்கு என்னதான், இச்சை தான். சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நிறைய இடங்கள்ல போய் சாப்பிட்றது சிலருக்கு என்னவா இருக்கும், ரொம்ப விருப்பமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்கள சிலரை பார்க்கலாம். அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா எல்லா கடையில் இருக்கிற டேஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஒருவேளை அது பார்க்க நல்லது, பட் அது பைபிள் படி எப்படி தான், அது ஒரு இச்சை தான், சாப்பாடு. அதை பைபிளில் எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஆகார திரட்சையாக இருந்ததுனால அவங்கள அழிச்சிட்டேன் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப இச்சையா இருந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணிடுவேன், அழிச்சிருவேன். பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எகிப்துல இருந்து வர்ற ஜனங்கள், எங்களுக்கு இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னவங்க, தின்ன எல்லாரும் என்னதான், செத்தான். தின்ன எல்லாரும் என்ன பண்ணா, அப்ப ஏன் அவங்க எல்லாம் அப்படி மாட்டினாங்க? ஆண்டவர் எல்லாம் நமக்கு தானே வச்சிருக்கிறாரு, எல்லாம் நமக்குன்னு தான் வச்சிருக்கிறாரு. பட் எதுக்கு மேல என்ன பண்ண கூடாதான், அளவு கடந்து போய் விழாதீங்க. எல்லாம் உங்களுக்கு தேவைதான், என்னென்ன தேவையோ அதுதான். அதனாலதான் தேனை கூட ஒரு அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா எப்படிதான், அதுவும் நமக்கு கெடுதி தான். அப்போ கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இச்சை. நம்ம எதெல்லாம் நம்ம ரொம்ப அட்ராக்டிவா விழுறோமோ இது கூட நம்ம ஆசீர்வாதத்தை என்ன பண்ணோம், விழத்தள்ளும். அப்ப எந்தெந்த இடத்துல உங்க ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க? அதனாலதான் ஒன்று நாவை அடைக்கணும், இன்னொன்று சோம்பேறி கோவப்படுவான். சோம்பேறி ஒரு இடத்துல என்ன பண்ணுவான், டென்ஷன் ஆவான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவனுடைய கோபம் நியாயமானது நினைப்போம். உண்மையிலேயே கோபம் தப்பானது தான். கோபம் என்னதுதான், தப்பானது தான். நான் நிறைய வேலைகளில் சாரி கேட்டிருக்கிற பழக்கங்கள் நிறைய உண்டு. ஏன் அப்படின்னா கோபம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். 80 வயசு தாத்தாவுக்கு கூட என்ன வரும், கோபம் வரத்தான் செய்யும். சில வீடுகளில் ரொம்ப வயசாயிருப்பாங்க, 2 பேருக்கும் சேரை விட்டு எந்திக்கிறனாலே ஒரு ஆள் என்ன பண்ணணும், எதையாவது பிடிச்சிட்டு தான் எழுந்திருக்கணும், இல்லைன்னா யாரா அவங்களுக்கு கூட என்ன வரும், சமய கோபம் வரும். இதை பார்க்கும்பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னந்த இவங்களுக்கு கோபப்படக்கூடிய என்ன ஒரு வேலை இருக்கு அப்படின்னு. அப்போ கோபங்கிறது இதே பாருங்க, 2 வயசு குழந்தைக்கு கூட என்ன இருக்கும், கோபம் இருக்கும். 2 வயசு குழந்தை கூட. அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த கோபங்கிறது ஜென்மத்துல, அதாவது இந்த மாம்சத்துக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை, இது எல்லா காலமும் என்ன பண்ணுது, காணப்படுது, எல்லா காலமும். அப்போ இது கூட, அதனாலதான் கோபம். சோம்பேறிகள் என்ன பண்றாங்க, கோபப்படுறாங்க. நீ ஒரு தப்பு செய்யும் பொழுது அவன் என்ன பண்றான், அப்போ வெற்றி அடைய விரும்புகிறவன் என்ன பண்றது இல்ல, கோபப்பட விரும்புகிறதே இல்லை. அதனாலதான் நிறைய பெரிய ஆட்களை நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. உண்மையிலேயே உங்க ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கட்டும், பாராட்டி பேசுறவங்களை விட திட்டி பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க யாருக்கும் பதில் கொடுக்கவே மாட்டாங்க, போவாங்க வருவாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. காரணம், அவர்களுடைய வெற்றியின் இலக்கு என்ன அப்படின்னா, அவர்கள் ஜெயம் எடுக்கிற தன்மை இல்லை. ஜெயத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த கோபத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒன்று கோபத்தை, அந்த சோம்பேறிகள் அதிகமாக கோபப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2வது நாவடக்கம், 3வது இச்சிக்கிற ஒரு தன்மை. அதனால தான் ஒரு மனிதனுடைய காரியங்கள் இல்லை, ஒரு மனிதன் ஜெபம் பண்ணியும் அது கேட்கப்படலை, இல்லை அந்த ஜெபத்துக்கு என்ன வரல, பதில் வரல அப்படின்னா அதை சொல்லப்பட்டிருக்கு, நீ எப்படிப்பட்ட ஜெபம் பண்ற அப்படின்னா, உனக்கு பிடிச்ச ஒரு காரியத்துக்கு நீ என்ன பண்ற, ஜெபம் பண்ற, அதனால உனக்கு இந்த காரியங்கள் என்ன பண்ணல, வாய்க்கல, உனக்கு இந்த காரியம் என்ன பண்ணல, நன்மையா நடக்கல. சரி, இனி நம்ம ஒரு நன்மையை பார்க்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? எடுத்து வாசிங்க, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். சரி, இது ஒரு வேத வசனம், நமக்கு தெரியும். மோசேயினுடைய காலங்களில் அவர் ஜனங்களை நடத்தி வரும் பொழுது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை இதைத்தான் அவர் பேசுறாரு. கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இப்போ இந்த வசனத்தை அப்படியே கவனிச்சு பாருங்க. நமக்கும் பிரச்சனை வரும் பொழுது, அழும் பொழுது, கவலை வரும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பாரு, நான் உனக்கு என்ன பண்றேன், அற்புதம் செய்கிறேன். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல நம்மளும் எப்படி தெரியுமா இருப்போம், அவர் ஆண்டவரே அற்புதம் செய்வார்னு சொன்னா கூட நமக்கு அதை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. புலம்புறவங்க புலம்பிட்டு இருப்பாங்க, அழுறவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய பிரச்சனையை தான் பார்ப்போமே தவிர யுத்தம் பண்ணுகிறவரை பார்க்க மாட்டோம். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாத தடைக்கு ஒரு காரணம் தான்.
ஆண்டவரை பார்த்த மோசே சொல்றான், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் செய்வார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஏன்னா இவர்கள் அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்கள், அந்த நாட்டுடைய அந்த முழு சேனை வரும் பொழுது இவர்களுக்கு பயம் உண்டாகுது. ஆனாலும் கர்த்தருடைய வல்லமை என்னதென்பதை என்ன பண்ணல, கவனித்து பார்க்கல. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதாங்க. கர்த்தர் பெரியவர், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நான் என்ன பிரச்சனை, என் வியாதி, என் நெருக்கம், என் தேவை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எனக்கு அந்த காரியத்துல ஒரு நன்மை குறைபடாதபடி என்ன பண்ணுவாரு, இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் தகுதி இல்லைன்னு நினைக்கலாம், இயேசு எனக்காக சிலுவை சுமந்திருக்கிறார், அது நிமித்தம் அவருடைய பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட நான் என்னது, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நான் தகுதியானவன். என்னுடைய பிரச்சனை பெரிதாய் காணப்பட்டாலும் அவருடைய இரக்கத்தினால் என்ன பண்ணுவாரு, முழுமையாய் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் அந்த வார்த்தை போட்டு, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவார். சரி, ஓகே. இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னாரா, மோசே சொன்னானா அப்படிங்கிறத பார்க்கலாம். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த வார்த்தையெல்லாம் யார் தான் சொல்றா அப்படின்னா, இந்த மோசே தான் என்ன பண்ணுறான், கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கையில் சொல்கிறான். இது உண்மையிலே ஒரு அற்புதத்தை பார்க்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும். இந்த நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 15வது வசனத்துக்கு அப்புறம் தான் கர்த்தர் மோசேகிட்ட பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், 13, 14 யார் தான் பேசுகிறா, மோசே தான் பேசுறாரு. மோசேக்கு அப்ப எப்படி இருக்கு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், எஸ் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இப்படி சொன்ன அந்த மோசே, அவர் மேல இருந்த நம்பிக்கை. அதனாலதான் இயேசு சொல்ற வார்த்தைக்கு மேல ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை வரும் பொழுது ஆண்டவருடைய யுத்தத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், உண்மையிலேயே ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துலலாம் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை செய்வார். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது இப்படிதான் நடக்குமான்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, அவ்வளோ அழகா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் அந்த இடத்துல போட்டிருக்கு, உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். வியாதி உங்களை முடக்கிறது போல இருக்கலாம், அந்த வியாதியை தாங்கக்கூடிய ஜெயம் எடுக்கக்கூடிய பலனை தருவார். சில பிரச்சனைகள் உங்களை கண் மூடி துறக்குறக்குள்ள விழுந்துட்டோம்னு நினைப்போம், ஆனா அதே கண் மூடி துறக்குறக்குள்ள அந்த பிரச்சனை முழுவதையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த இயேசு நம்மோடு இருக்கிறதை ஒரு மனிதன் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்றால், என்னுடைய தேவன் எனக்கு எதையும் எனக்கு என்ன பண்ணுவார், செய்து தருவார். அது காருள் போல இருக்கலாம், நமக்கு சூழ்நிலையில நடக்காதுன்னு நினைக்கலாம், ஒவ்வொன்றையும் அழகா என்ன பண்ணுவார், நடத்தி தருவார். சரி, இந்த ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 10வது வசனம், யாத்ராம் 14:10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு உண்டாகிற பயங்கள், அந்த ஜனங்களுக்கு ஒரு பயம் என்ன பண்ணுது, வருது. அந்த பயம் வர்றதுனால, அந்த பயத்தை நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்களாம், யாரை பார்த்தாங்க அப்படின்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அடுத்த வசனத்தில் அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எகிப்துலலாம் எங்களுக்கு கல்ற இல்லாமல் இங்கேயே எங்களை கல்லை கட்ட வந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆண்டவரையும் கூப்பிடுவாங்க, பயத்தில் ஒளரி திட்டவும் செய்வாங்க. இப்படி சிலருக்குள்ள இருக்கும். இது எப்படி தெரியுமா, ஒரு மனிதன் 2 வழியில் நடக்கிறான், ஜெபமும் பண்ணுவான், அடுத்த கட்டத்தில் என்ன செய்வான், நமக்கு இதெல்லாம் நடக்காது. சில ஆட்கள் வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே கற்பனையில். ஒருத்தன் வியாதி வந்துட்டுனா செத்து போகிற மாதிரியே கற்பனை பண்ணுவான், செத்து போகிற மாதிரி, அடக்கம் பண்ணுற மாதிரி. காரணம் என்னென்னா, அவன் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பான், அதுக்கேற்ற அளவுக்கு அவனுக்குள்ளே என்ன வந்துடும், பயமும் வந்துடும். அதனால தான் இங்கே பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ரைட், பார்வோனுடைய படையை பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் நன்மை செய்யறதுக்கு முன்னாலே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயந்து. அந்த வார்த்தையில் நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு அர்த்தம்.
ஏன் அங்கேயே இருக்க விட்டுருக்கலாமே, அவ்வளோ தூரம் கூட்டுட்டு வந்து இப்படி ஏன்பா செய்த அப்படின்னு மோசே பார்த்து என்ன பண்ணுறாங்க, மல்லு கட்டுறாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளும் அப்படிதான் நல்ல ஜோம்ன்ற பிள்ளைகள், இயேசுவை தேடுற பிள்ளைகளாய் காணப்பட்டோம். நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாள் உண்மையில் நானும் எப்படியெல்லாம் நிறைய நேரம் ஜோம் பண்ணுவேன், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதனுடைய டைம் பக்கத்தில் வரும் பொழுது என்ன வந்துடும் தெரியுமா, அறியாமல் பயம் வந்துடும். அப்புறம் இனி இது என்ன பண்ணாது, நடக்காது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம் அது வரைக்கும். அதுக்கப்புறம் ஜெபமே வராது, அப்படியே மூளையில் உட்காரணும், படுக்க தோணிரும், அப்புறம் அப்படியே சோர்ந்துடும். உண்மையிலே ஆரம்ப நாட்களில் இப்படி ஒரு 3 வருஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். ரொம்ப இக்கட்டு வரும் பொழுது என்ன பண்ணுவேன், படுத்து தூங்கிடுவேன். இனி என்ன பண்ணாது, இது வாய்க்கவே செய்யாது. இப்படி ஒரு நாள் ஆரம்ப நாட்களில் ஒரு 120 ரூபா தேவைன்னு நினைக்கிறேன். 2 டஜன் பிஸ்கட் வாங்குறதுக்கு 120 ரூபா தேவை, 110 ரூபா அந்த பிஸ்கட் தேவை. எப்போ 16 இருக்கணும், 2016. அப்போது எனக்கு பைக்லேயும் பெட்ரோல் இல்லை, பைக்லேயும் என்ன இல்லை, பெட்ரோல் இல்லை. அப்போ அப்படியே யோசித்துட்டு இப்போ ப்ரேயர் நடத்த போகணும், வெளியே போனால் என்ன இல்லை, பெட்ரோல் இல்லை. என்ன பண்ண, ஜோமணியாச்சு, ஜோமணியும் பார்த்தாச்சு, ஒன்றும் வழி இல்லை. அப்போ எனக்கு நிறைய ஆட்கள் பழக்கம் எதுவுமே கிடையாது. அப்போ சின்ன பிள்ளைகள் ஊழியம் மட்டும் அங்கங்கே இருக்கும், அது மட்டும் அதிகமாக பண்ணுவேன். அப்போ உடனே மறுபடியும் என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிறதுக்கு இருந்தால் இன்னும் ரொம்ப சோர்ந்துடும், வெளியே எங்கேயாவது போவோன்னு சொல்லி பேக்கெல்லாம் எடுத்தாச்சு. அந்த ப்ரேயருக்கு போகிற மாதிரி இல்லை, அன்றைக்கி பிஸ்கட் இருந்துச்சு, பெட்ரோல் இல்லை. அப்புறம் நேரம் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு விஷயமாக ஒரு கடைக்கு போனேன், ஒரு விஷயமாக கடைக்கு போனேன். அந்த கடைக்காரங்க உடனே சொன்னாங்க, பிரதர் எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும், எங்கேயும் போகலை சொல்லுங்கள் அப்படின்னேன். அப்போ இன்னும் இடத்துக்கு போவீங்களா அப்படின்னாங்க. எனக்கு அங்கே தான் ஊழியத்துக்கே போகணும். போகலாமே அப்படின்னு. சரி, நான் பெட்ரோல் காசு தரேன், நீங்கள் அந்த இடத்துல போய் இதை என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். அப்புறம் அந்த இடத்துல போய் அதை கொடுக்கவும் செஞ்சேன். அன்னைக்கு அந்த ஊழியத்தை என்ன பண்ணேன், நிறைவேற்றவும் செஞ்சேன். ஏன்னா அன்றைக்கி நான் பெட்ரோல் கேட்டது 100 ரூபா என்னமோ தான் ஜோம் பண்ணிருந்தேன். அன்றைக்கி அவங்க பெட்ரோலுக்கு 200 ரூபா தந்தாங்க. 200 ரூபா பெட்ரோல் அடித்து அந்த ஊழியத்தையும். அப்போ இந்த வசனம் புரியுது உங்களுக்கு, ஒருவன் கஷ்டம் சூழ்நிலை, அன்னைக்கு அந்த 200 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய பணம், அந்த 200 ரூபாங்கிறது பெரிய பணம். அப்போது சூழ்நிலையை பார்த்து உட்கார ஆரம்பிக்கிறவன் ஜெயமே பார்க்க முடியாது. சூழ்நிலையை பார்த்து ஜெயிக்கணும்னு ஓட ஆரம்பித்தா மட்டும்தான் அவன் என்ன பண்ண முடியும். அதனால தான் மோசேயுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அப்போ கர்த்தருடைய யுத்தம் எப்படி வரும்னா, நாம் பார்க்கிற வண்ணமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணவே மாட்டார். நீங்கள் பைபிளில் இயேசு தம்முடைய ஜனங்களை பல இடங்களில் காப்பாற்றியிருப்பார். ஒன்று, நீங்கள் இதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். பல லட்ச ஜனங்கள் இருக்கிறாங்க, மிருக ஜீவன்கள் இருக்குது, நீங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாருன்னா இவனை அப்படியே யோசித்திருக்கலாம்ல. இப்போ வானத்திலேருந்து எல்லார் கையிலையும் ஒரு பட்டயம் கொடுக்கப்படும், எட்டுப்பிடின்னு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நேராக போவோம். நம்மளும் ஒரு 10, 2000 பேர் 3000 பேர் செத்து போவோம், நிறைய பேர் கை காலை இழப்போம். இதான் யுத்தம் இல்லையா? ஆனால் கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணார் தெரியுமா, அவருடைய ஆயுதத்தை எடுத்தார். அப்படின்னு என்ன தெரியுமா, இயற்கையை தன் பக்கமாக எடுத்தார். அல்லேலூயா. தேவன் எப்படி அந்த யுத்தத்தை எடுத்தார், இயற்கையை தன் கையில் ஆயுதமாக எடுத்தார். அதே இயற்கையை அவர்களுக்கு வழியாய் திறந்து கொடுத்தார். அதே இயற்கையை அவர்களுக்கு ஆயுதமாய் திருப்பினார். இதுதான் கர்த்தருடைய யுத்தம். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இதே போல பைபிளில் பல இடத்துல யுத்தம் செய்திருப்பார் கர்த்தர், பல இடத்துல யுத்தம் செய்திருப்பார். இந்த யுத்தம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். நாம் கற்பனை பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டார். அதனால தான் கர்த்தருடைய யுத்தம். இந்த இடத்துல போய் இவங்க சண்டை போட்டாங்களா, சண்டை போடவே இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை யாரையும் கை ஓங்கவோ எதுக்குமே வைக்கல. ஏன்னா இவர்கள் அவ்வளோ பேரும் அடிமையாகவே பல காலங்கள் வாழ்ந்து பழகினவர்கள். இவர்களால் ஒருத்தனை போய் அடித்து வீழ்த்துறதுக்கு இப்போ என்ன கிடையாது. அதனால் அந்த யுத்தம் எப்படி, அதனால தான் இவர்களுக்குள்ள பயம். அதன் பின்பு கொஞ்ச நாள் கழித்து இவர்கள் என்ன பண்ணுறாரு, பலப்படுத்தினார். அநேக யுத்தங்களை என்ன பண்ணார், கொண்டு போனார். அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலே எவ்வளோ பக்தி இருக்குது. அதனால தான் சொன்னேன், கோவப்படுறவனுக்கு இந்த வசனம் என்ன பண்ணாது, கேட்டாலும் அவனுக்குள்ள என்ன பண்ணாது, கிரியை செய்யவே செய்யாது கோவப்படுறவனுக்கு. அடுத்தது அதிகமாக பேசுகிறவனுக்கு அந்த வசனம் என்ன பண்ணாது, கிரியை செய்யாது. இச்சையாய் நடக்கிறவனுக்கும் அது என்ன பண்ணாது, கிரியை செய்யாது. அப்போ ஒரு மனிதன் இயேசுவை நம்பும் பொழுது அது என்ன பண்ணும், கிரியை செய்யும்.
அடுத்த ஒரு நபரை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36வது வசனம். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. எலியாவுடைய ஒரு ஜெபம், எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாருங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஜெபத்தினால் உங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இந்த ஜெபத்தினால் உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. இயேசு நம்மை பல இடங்களில் ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஜெபத்தில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், இல்லை என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், எலியா எப்படி ஜெபம் பண்ணுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபின் தேவன் நீர் தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். இந்த ஜெபத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாம் எடுத்திருக்கிறார், ஈசாக்கு எடுத்திருக்கிறார், யாக்கோப் எடுத்திருக்கிறார். அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்கள் முன்பாக இதை என்ன பண்ணும், விளங்க பண்ணும். எளிய ஒரு நல்ல ஒரு ஜெப வீரரும், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல பக்தியான வைராக்கியமுள்ள ஒரு மனிதர். ஆனால் அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவரை முன்னிறுத்தி அதில் சொல்கிறார், நான் உம்முடைய வேலைக்காரன் என்பதை என்ன பண்ணும், விளங்க பண்ணும், ஊழியக்காரன் என்பதை. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் நான் உம்முடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ணி எனக்கு இதை ஆசீர்வதித்தாங்க. நான் சொல்கிற புரியுதா? ஒன்று தேவையாக இருக்கலாம், இல்லை நம்ம சூழ்நிலையில் வருகிற வியாதியாக இருக்கலாம். நான் உம்முடைய பிள்ளை என்கிறது நிமித்தம் இந்த வியாதியிலேருந்து என்ன பண்ணுங்க, விடுதலை ஆக்குங்க. நான் உம்முடைய பிள்ளை என்கிறது நிமித்தம் இந்த நபர்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகவே கூடாது. ஏன்னா நான் உங்களுடைய என்னது, பிள்ளை. அதனால நான் என்ன பண்ணிடக்கூடாது, வெட்கப்பட்டு போகக்கூடாது. அப்போ கவனித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவர். ஆண்டவர் உங்க மேல என்ன காண்பிக்கிறார், அன்பை காண்பிக்கிறார். அப்ப கவனிச்சு பாருங்க, இதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற என்னது, நன்மைகள், நன்மையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அப்ப எலியா ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து என்ன உண்டாயிற்று, அக்னி உண்டாயிற்று. பைபிளில் எலியா ஒரே ஒரு இடத்துல சோர்ந்து போனதாக காணப்பட்டிருக்கோம், நம்ம பார்த்துருப்போம். அவர் ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணியிருப்பார், அப்படி தூங்கி கொண்டிருப்பார். ஒரு தூதன் வந்து என்ன பண்ணுவான், தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுப்பான். இப்போ இந்த வசனத்தில் நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, எலியா மற்ற இடத்துலையும் இளைப்பாரி இருப்பார், தூங்கியிருப்பார். பட் அந்த இடத்துல தூங்கினதை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப ஸ்பெஷலாக அவர் வந்து சோர்ந்து போயிருந்ததை ரொம்ப ஸ்பெஷலாக முக்கியப்படுத்தியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் கர்த்தருக்கென்று பிரயாணப்படும் பொழுது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகவே கூடாது. அவனுக்கு ஒருவேளை எதுவுமே நடக்காம இருக்கலாம், அவன் விரும்பின காரியங்கள் வாய்க்காம இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போகும் பொழுது, இந்த பகுதி படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு பாஸ்டருடைய எண்ணங்கள் எப்போதும் ஞாபகம் வரும். அவர் அடிக்கடி சொல்லுவார், போதும் கர்த்தாவின் என்னைக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். போதும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லாத, அதன் பின்பு கர்த்தர் உன்னை பயன்படுத்த மாட்டாரு, உன்னை விட்டுட்டு அடுத்த ஆளை என்ன பண்ணிடுவார், எடுத்துருவார். இது வந்து ஆண்டவருடைய கேரக்டரில் ஒன்று. போதும் கர்த்தாவே என்ன பிறகு என்ன கிடையாது, உனக்கு தெய்வ திட்டமும் கிடையாது, தெய்வ சூழ்நிலை கிடையாது. சிலவங்க இப்படி சொல்கிறது உண்டு, போதும் கர்த்தாவே இனி நான் இந்த ஊழியம், அது ஒரு சின்ன ஜெப குழுக்களாக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம், போதும் கர்த்தாவே அப்படின்னு சொன்ன பிறகு என்ன இருக்காது, அவங்களுடைய அழைப்பு முடிஞ்சிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, தேவன் தந்த அந்த கனமான ஊழியத்தை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. அது ஒரு சர்ச்சில் பாய் போடுற வேலையாக கூட, பெருக்கிற வேலையாக கூட இருக்கலாம். பட் தேவனுக்கு முன்பாக அதுவும் என்னதுதான், கனமான ஒரு காரியம். அதனால் நிறைய பேருக்குள்ள அங்கே போய் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், முடிஞ்சு போச்சு. அதோட என்ன பண்ணிட்டு, அதனால தான் ஒவ்வொரு இடத்துல அவ்வளோ கவனமாக பேசணும், அவ்வளோ கவனமாக. எலியா சொல்லுவான், போதும் கர்த்தாவே என்னென்ன பண்ணும். இதன் பின்பு உடனே எலியாவுக்கு என்ன கட்டளை வந்துருமா, இன்னாரெல்லாம் அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை என்ன பண்ணு. அப்போ முடிஞ்சு போச்சா வேலை, அதோட என்ன பண்ணிட்டு முடிஞ்சு போயிட்டு. ஒருவேளை எலியா மரணம் அடைகிற வரைக்கும் ஒர்க்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே எலியாவுடைய ஒர்க் என்ன பண்ணிட்டு முடிந்து போயிடுச்சு. நம்மளில் எத்தனை வேலைகள் எதை சொல்கிறோம், இங்கே வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு சும்மா இருந்துட்டு போகலாம், இவங்களோட மல்லுக்கட்டெல்லாம் என்ன பண்ணாது, முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்போது இது எதை நமக்கு காண்பிக்குது அப்படின்னா, போதும்
இதை எனக்கு அந்த ஊழியக்கார் சொன்னதுனால என்ன பண்ண மாட்டேன், அதை நான் சொல்கிறதில்ல. ஒரு முறை இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை பேசினேன். அந்த வார்த்தைக்கு சொன்னார், இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனி இதை என்ன பண்ணாத, பேசாத அப்படின்னு சொல்லி தந்தார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தார். அதில் ஒன்று சொன்னார், இன்னாரெல்லாம் நீ மன்னி அப்படின்னாரு. இன்னாரெல்லாம் என்ன பண்ணு, நீ மன்னிச்சிரு அப்படின்னாரு. அப்போ அந்த காரியம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ எனக்கு எந்த இதுவும் தோணலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு அவங்க மேலே என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நீ மன்னிச்சாதான் அவனுக்கு ஒரு கிருபை அப்படின்னாரு. புரியுது உங்களுக்கு? ஸ்தேவானுக்கு அவங்க மேலே கோபமே இல்லை. இது நம்ம பைபிளில் படிச்சிருப்போம். ஸ்தேவானுக்கு அவங்க மேலே என்ன இல்லை, கோபம் இல்லை. சிலுவையில் தொங்கின இயேசுவுக்கு அந்த ஜனங்கள் மேலே என்ன இல்லை, கோபம் இல்லை. ஆனால் ஏன் மன்னிச்சாரு? ஸ்தேவானுக்கு அவங்க மேலே கோபம் இல்லை. கோபம் இருந்தால் பதில் திட்டியிருக்கலாம், எதுவுமே கிடையாது. ஆனால் மன்னிச்சார். அதுக்கு ரீசன் என்ன? இவங்க அவன் மேலே கோபத்தில் இருந்தாங்க, இவங்க அவன் மேலே காட்டத்தில் இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா, இவன் மன்னிப்பு கொடுத்துட்டா அங்கே எப்பொழுதும் ஒரு ஒப்புரவாகுதல் இருக்கும். அதனாலேயே அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவனுக்கு கிடைத்த நன்மை, அந்த இடத்துல அவனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான். அவனோடு இருக்கிற ஜனங்களும் ஒருவேளை ரட்சிக்கப்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னா இவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு எப்போது என்ன இருந்திருக்கும், ஒரு பகை உண்டாகிக்கொண்டே இருந்திருக்கும். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த மன்னிப்பு இல்லை, ஒரு ஒப்புரவாகுதல் அவசியம். அதனால் நம்ம சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் போதும். எந்த சூழ்நிலை ஆண்டவராக சில வேளைகளில் நெருக்க வரும்பொழுது நீ இங்கே செஞ்சது போதும், அடுத்தது ஒன்று என்ன பண்ணுறேன் வேற, அது வேற. ஆனால் ஆண்டவர் சொல்லாமல் நம்ம எந்த இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, போதும்னு சொல்லக்கூடாது. நிறைய இடங்களில் கவனித்து பாருங்க, ஒரு சபைக்குள்ளே ஒற்றுமை இருக்காது, ஒரு சபைக்குள்ளே ஐக்கியம் இருக்காது, ஆனால் சர்ச்சுக்கு போவாங்க. உங்கள் சபையில் ஐக்கியம் உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் கம்யூனியன் கூட எடுக்கக்கூடாது. அதை துணிஞ்சு அதை தாண்டி எத்தனை பேர் எடுத்திருப்பீங்க? புரியுதா உங்களுக்கு? உங்கள் சர்ச்சுக்குள்ளே உங்களுக்கு யாரோ ஒரு மேலே இது, யாரோ ஒருவர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன எடுக்க முடியாது, கம்யூனியன் கூட எடுக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணுவோம், கம்யூனியன் எல்லாம் என்ன பண்ணுவோம், எடுப்போம். அப்போ ஒப்புரவாகிறதுக்கு அதுக்கு இடம் கொடுக்காம, அப்போ அந்த 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 வசனங்கள் கீழ்ப்படியாமல் நாம் என்னத்தை காண்பிச்சாலும் மாற்றமே என்ன பண்ணாது. அதனால தான் எலியாவுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான பகுதி. போதும் கர்த்தாவே, அதோட எலியாவுடைய முழு ஊழியங்களை என்ன பண்ணிட்டு நிறுத்தியாச்சு. எலியா அவ்வளோ பக்தியானவராக இருந்தாலும் அதில் நான் அந்த ஊழியக்காரர் எனக்கு சொன்னதில் ஒரு காரியம், உனக்கு ஒருவேளை சாவுக்கே நேராக வந்தாலும் நீ என்ன பண்ணாத, அந்த இடத்துல என்ன பண்ணாத, ஆண்டவர் ஒரு சித்த வச்சுருந்தா ஓடிக்கிட்டே இரு, போதும்னு என்ன பண்ணாத, சொல்லாத. இப்போ நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில் வர்ற பண பிரச்சனைகள், வியாதிகள், நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுகிற போராட்டங்கள், போதும்னு சொல்கிறேன். சிலவங்களுக்கு வேலையில் வர்ற டென்ஷனில், ஆண்டவரே இந்த வேலை எனக்கு இதோட போதும், நான் சும்மா கிடந்தாலும் கிடக்கிறேன், இந்த வேலை வேண்டான்னு சொல்லாதீங்க. அப்புறம் எல்லா நாளும் சும்மா தான் கிடப்பிய. ஏன்னா வாய் விட்டதே யார் தான், நம்ம தான். போதும், சும்மா கிடந்தாலும் கிடப்பேன்னு தவிர, சிலவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒரு வேலை இருக்குல்ல போய் செய்யணும், சும்மா இருந்தாலும் இருப்பேன்னு தவிர அந்த வேலைக்கெலாம் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். காலத்துக்கு நீ என்ன பண்ணு, சும்மாவே இரு. இது ஒரு மனிதனுக்கு பாவம். அப்போது ஒரு மனிதன் எப்படி இருந்தால் அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் செய்யணும். அவன் கொஞ்சத்தில் அந்த உண்மையை பார்த்து கர்த்தர் அநேகத்துக்கு அவனை என்ன பண்ணுவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அப்போ எலியாவுடைய இந்த ஜெபம் மிக அழகான ஜெபம். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை என்ன பண்ணும், விளங்க பண்ணும். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். நான் உங்கள் பிள்ளை ஏசப்பா, என்ன பண்ணுங்க, விளங்க பண்ணுங்க. நான் வெட்கப்பட்டு போனால் யார் தான் வெட்கப்பட்டு போனதாகும், நீர் தான். நான் உம்முடைய பிள்ளை. இந்த வார்த்தைகளை அறிக்கையிட 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 நம்ம லைஃப்பில் அவ்வளோ மாற்றங்கள் என்ன பண்ணோம், உண்டாகும். இப்போ இந்த விபிஎஸ் இருக்கிறதுனால தொடர்ந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன இருக்கும், ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்தை கூட எங்கேயுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷத்தை கூட. நான் இவ்வளோ வருட ஊழியத்தில் டைமை ரொம்ப சேவ் பண்ணி ஓடினது இந்த கொஞ்ச நாள் தான். போன வாட்டி கன்வென்ஷன் போன டைமில் இருந்துச்சு, அதில் கூட கொஞ்சம் அப்படின்னா யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட ரொம்ப நேரம் இருந்து பேசவே மாட்டேன். நேற்றுக்கு ஒரு இடத்துல அடுத்த வாரத்துக்கு எனக்கு 4 சர்ச்சு வந்திருந்து. அப்போ 4 சர்ச்சை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சை வேற ஒருத்தங்கள்ட்ட என்ன பண்ணேன்,
கொடுத்தேன். அப்போ கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் சொல்லிவிட்டு இப்படி இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போனேன். அவங்க போனவுடனே சொன்னாங்க, இப்போ ஒரு இதில் ஒரு ப்ரேயர் நடக்கும், இருந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம், அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னா. அதில் அவர் பாட்டு படித்து மொத்தமே 1 மணி நேரம் தான். அவர் 3/4 மணி நேரமாக பாட்டு ஆராதனைன்னு போயிட்டார். சரி இப்போ முடிச்சிடுவார் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஜெப குறிப்புன்னு ஒரு கடைசியில் 5 நிமிஷம் தான் இருக்குது 8ஆவ. எனக்கு அதுக்குள்ளே திங்கள் சந்தை போயிட்டு அடுத்த வேலை வரணும், மறுபடியும் கான்ஃபரன்ஸ் நடத்த. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப போகிறோம். ஐயோ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்க போகிறாரு, எனக்கு டைம் இல்லையே, அடுத்த ப்ரேயர் இருக்க, இப்படியே இது இருக்குது. அவர் மண்டே பார்ப்பேன், அவரை பார்ப்பேன், என்ன பார்ப்பேன், அப்படியே சுற்றி இருக்கிறவங்கள பார்ப்பேன், ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையன் சொன்னான், ஐயையோ இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்குது, நீங்கள் முடிக்கிற நேரம் வந்துட்டு. கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், ஒரு 10 பேர் தான் இருந்தோம். அதில் ஒரு சின்ன பையன், ஐயையோ இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்குன்னொடனே அவர் ஷூ அப்படின்னார். அதோட முடிஞ்சா. அவர் 8:20க்கு முடிஞ்சார். சரி இனியாவது கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா, வாங்க பிரதர், அவர் முடிக்கிறதுக்கு முட்டே நான் எந்திரிச்சிட்டேன். அவர் முடிக்கிறதுக்கு முட்டே அந்த நான் பார்க்க வேண்டிய நபர் வந்துட்டார். அவரை பார்த்தேன், அப்புறம் அவர்கிட்ட கொடுத்தேன், அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படி இப்படின்னு அந்த இடத்த விட்டு வரும்பொழுது 8:45 ஆயிட்டு. அப்புறம் வீட்டுக்குள்ளே மறுபடியும் வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் தான் ப்ரேயர் நடத்துகிறேன். இப்போ யாருக்கிட்டையும் 5 நிமிஷம் நின்று பேசுறதுக்கு என்ன பண்ணுறதில்ல. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஊழியக்காரர் 1 வாரமாக ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, தம்பி இதுக்காக ஒரு ஜோம் பண்ணும். அவருக்கு ஃபோனே ஆக மொத்தம் ஒரு 10 நிமிஷம் பேசணும். அந்த 10 நிமிஷத்துக்கு கூட அவருக்கு இடம் கொடுக்காம 1 வாரமாக அப்படியே வச்சுருக்கிறேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே இவர்கிட்ட இன்றைக்கி எப்படியாவது பேசி அவருக்கு சில காரியங்கள் சொல்லணும்னு சொல்லிடலாம். இன்றைக்கும் அவருக்கு பதில் கொடுக்கவே இல்லை. அப்போது நம்ம ஓட ஆரம்பித்த பிறகுதான் சில அன்னைக்கெல்லாம் 4:30க்கே எழுந்திரிச்சிருவேன். 4:30க்கே எழுந்திரிச்சு மணி 5:30க்கு தான் ப்ரேயர் ஆரம்பிக்கணும். அப்புறம் எழுந்துச்சு என்ன பண்ணுவேன், பல் விளக்கி முகம்லாம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்பேன், கிறிஸ்தவ பாட்டு. நேற்றைக்கு ஒரு கிறிஸ்தவ பாட்டை தொடர்ந்து கண்டினியூவாக அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த அன்னைக்கு நேற்றைக்கு முழுவதும் அவ்வளோ ஒரு பிரசன்னமாக இருந்துச்சு. அந்த பாடலை கேட்டு பாடிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி அந்த பாட்டை ரொட்டேனாக போட்டு கேட்டு பாடிக்கிட்டே இருந்தேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் இயேசு எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாரோ அப்போ என்ன தோணுன்னா, நம்ம இன்னொரு ஆளுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாது, தோணவே செய்யாது. இன்றைக்கி காலையிலேருந்து ஊருப்பட்ட ஆட்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் ஒருத்தருக்கு என்ன பண்ணலை, எடுக்கலை. முன்னாலாம் நினைப்பேன் நமக்கு ஒரு ஃபோனும் வரலையே அப்படின்னு நிறைய நாள் எதிர்பார்த்தது உண்டு. இப்போ அங்கே அடிப்பாங்க இங்கே அடிப்பாங்க. இன்றைக்கி காலையில் மட்டும் ஒரு 2-3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தாங்க. யாருக்கும் என்ன பண்ணலை, பதில் கொடுக்கவே இல்லை. அப்போ கவனிங்க, இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவர், இயேசு நம்மை நடத்துகிறவர். நம்ம எவ்வளோ வேலைகளில் இயேசுவுக்குன்னு நேரம் செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். இயேசுக்குன்னு இந்த எலியாவுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. 3 வருடம் 6 மாதம் என்ன பண்ணாராம், கருத்தா ஜெபம் பண்ணாராம். உண்மையிலே இது ஒரு பெரிய ரெக்கார்டு. இயேசு எவ்வளோ வருஷம் ஊழியம் செஞ்சார், எவ்வளோ வருஷம்? இந்த எலியா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாராம்? இது ரெண்டும் ஒரே போல் பொருந்தம். எப்படி இருக்கும் பாருங்க. சும்மா எலியான்னா அப்படி இல்லை, அவ்வளோ ஃபயர், அவ்வளோ ஒரு வல்லமையானவர். இயேசு 3 வருடம் ஊழியம் செஞ்சார். அவர் சொல்லுவார், தலை சாய்க்க எனக்கு என்ன இல்லை, இடம் இல்லை அப்படின்னு, நேரம் இல்லை, டைம் இல்லை, அவ்வளோ பிஸி. இந்த எலியாவும் மழை வராமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஜெபம் பண்ணாராம். இந்த 3 வருஷங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஒரு உயிரோடு போன எலியாவும் ஏனோக்கும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது வேத வல்லுனர். அப்பவுமே இவங்க எவ்வளோ வருஷம் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 வருஷம் என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. அப்போ கவனிங்க, இந்த 3 வருடங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த 3 வருடங்கிறது என்னது, ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போது நம்ம வாழ்க்கையில் இந்த 3.5 வருடம் அப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஊழியங்களை எப்படி இயேசுவுக்கு பிரியமாக நடக்கிறதுல எப்படி நம்ம கையாள போகிறோம். அப்போ இதை நம்ம ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், செயல்படணும். எலியாவுடைய ஜெபத்திற்கு பதில் வந்துவிட்டது. 38வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இப்போ நமக்கு இந்த இடத்துல முக்கியமான பகுதி என்னன்னா, கர்த்தரிடத்திலிருந்து வந்த அக்கினி. இந்த அக்கினி எங்கிருந்து வந்திருக்கான், கர்த்தரிடத்துல இருந்து. இப்போ இந்த அக்கினி மற்ற நெருப்பை போல செயல்படலை. என்னெல்லாம் செஞ்சிச்சான் அப்படின்னா, அது இறங்கி சர்வாங்க தகன பலி, அதாவது அதில் வைத்திருக்கிற மாம்சம் 1,
அடுத்தது அது என்ன செஞ்சிருக்கான்னா, அதுக்கு கீழே இருந்த விறகு, அதுக்கு கீழே இருந்த கல், பலிபீடத்தில் அடுக்கின கல், அதுக்கு கீழே இருந்த மண், அதை சுற்றி ஹோல ஒரு வாய்க்கால் மாதிரி போட்டிருந்த தண்ணீர், இது அனைத்தையும் அப்படி இப்படி ஒரு செகண்டில் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே கற்பனை பண்ணிங்க, இது ஒரு பலிபீடம் வைங்களேன், இந்த பலிபீடத்தை ஒரே செகண்டில் அது எரிச்சு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிருச்சு. இதை பார்த்த உடனே தான் அவ்வளோ மக்களும் சொன்ன வார்த்தை, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அப்போ கவனிங்க, இயேசு நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். இந்த மாமிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவனிங்க, நம்மகிட்டையும் மாம்சத்தின் குணங்கள் உண்டு. என்ன உண்டு? மாம்சத்தின் குணங்கள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதில் சொல்லப்பட்டிருக்கு விறகு, விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு விறகு எடுத்து நட்டி வச்சா என்ன பண்ணாது, அது துளிர்க்காது. பச்சையாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், அது துளிர்த்து வரும். 2. மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கு கல், கடின இருதயம். மத்தேயு லூக்கா 8வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அந்த கற்பாறையில் விதைந்தது என்ன பண்ணலை, முளைக்கவே இல்லை. அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு மண், உலக ஆசையோடு ஒருத்தன் தேவனோடு ஓடிக்கொண்டிருந்தால் அவனால என்ன பண்ண முடியாது. மண் எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதன் உலக ஆசை என்ன பண்ணுறான், பின்பற்றுகிறவனா இருக்கிறான். அடுத்தது தண்ணீர், அடிக்கடி விசுவாசமாக இருப்பான், அடிக்கடி தளர்ந்து போயிடுவான், இந்த தண்ணியை போல் அலம்பிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஒரு ஜெபிக்கிற கூட்டத்தை சேர்ந்துட்டா சொல்லுவான், ஆண்டவர் எழுப்புதலை தந்து விட்டாரும்பான். அந்த பக்கம் அப்படியே ஒரு வாரம் ஜெபிக்காத, ஒரு வாரம் ஒரு ஆட்கள் கூட சுத்த விட்டா எப்படி இருப்பான் தெரியுமா, உலகத்தோடு இருப்பான். நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். ஜெப கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஏசு நல்லவர்னு சொல்லுவாங்க. உலக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்த பிறகு அங்கே ஸ்தோத்திரமும் இருக்காது, துதிபலியும் இருக்காது, நன்றி பலியும் இருக்காது. இப்படி என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இதுதான் எந்த பக்கம் பள்ளம் இருக்குதோ அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையை தான் இந்த அக்னி என்ன பண்ணிட்டான், சுட்டரித்ததான். ஏன்னா இந்த ஜனங்கள் தான் யாரை பின்பற்றி கொண்டிருந்தாங்க, பாகாலை பின்பற்றி கொண்டிருந்தாங்க. பாகாலை பின்பற்றி இருந்த ஜனங்களை இந்த அக்னி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு அழித்து போட்டது. அதனால என்ன உண்டாயிற்று, மாற்றம் உண்டாயிற்று. இந்த 2 காரியம், அதாவது முதல்ல மோசே பார்த்தோம், மோசே எதை கவனித்தான், ஜனங்கள் எதை கவனித்தார்கள். மூன்றாவது பார்த்தோம், எலியாவுடைய 3.5 வருட ஜெபம், எலியாவுடைய அறிக்கையிடுதல், நான் உம்முடைய ஊழியக்காரன். இன்னும் ஒருவருடைய ஜெபத்தை பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இவங்கெல்லாம் எப்படி கேட்டாங்கங்கிறது தான் என்ன பண்ணுறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு ஜெப வீரர் அப்படின்னா இவர் தான். எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நடுராத்திரியில் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணினார்கள். இப்போ நல்லா கவனிங்க, நடுராத்திரி ஜெபம் என்கிறது ஒரு விசேஷித்த ஜெபம். நம்மெல்லாம் விடிய காலம் ஜெபம் பார்த்துருப்போம், இரவு ஜெபம் பார்த்துருப்போம். நடுராத்திரி ஜெபம் அப்படின்னா ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கிற டைமுக்கு பேர் வந்து என்னது, நடுராத்திரி. அந்த டைமில் ஒரு விசேஷம் இருக்கும். நான் இப்போ அந்த ஜெபங்கள் பண்ணுறதில்ல. நான் இந்த கொரோனா லாக்டவுனுக்கு முன்னால் அந்த ஜெபம் அதிகமாக பண்ணியிருக்கேன். அப்படின்னா அப்போல்லாம் கான்ஃபரன்ஸ் கிடையாது. வாரத்தில் மேக்ஸிமம் கரெக்டாக 10:30க்கு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன், 11:30 வரைக்கும். அப்போ பைபிள் புக்ஸு, பைபிள் ஒரு 1/2 hour வாசித்தா புக்கு ஒரு 1/2 மணி நேரம் வாசிப்பேன். வாசிச்சுட்டு 11:30க்கு மேலே அந்த ஜெபம் தொடங்குவேன். தொடங்கி சிலனைக்கு 1:30 வரைக்கும், ஒரு 2 மணி வரைக்கும்லாம் என்ன பண்ணுவேன், அந்த ஜெபம் கண்டினியூவாக பண்ணுவேன். அந்த ஜெபம் பண்ணும் பொழுது அவ்வளோ ஒரு ஃபயராக இருக்கும் அந்த ஜெபத்தினுடைய, அதான் நடுராத்திரியின் ஜெபம். நல்ல கவனிங்க, நம்மளில் எத்தனை பேர் காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சா கூட மறுபடியும் தூங்கணும்னு என்ன வருது? அவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கணுங்கிறது வேற. 8 மணிக்கு வந்து கூலிங் கிளைமேட் அழிஞ்சிரும். என்ன கிளைமேட் அழிஞ்சிரும்? ஒரு இதமான ஒரு கிளைமேட் போயிடும். அந்த 5 மணிலேருந்து அந்த 7, 6:30 வரைக்கும் தான் அந்த என்ன இருக்கும், ஒரு ஜில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். 8 மணிக்கு மேலே எப்படி இருக்கும்னா ஒரு தூங்குறதுக்கு ரொம்ப என்ன இருக்காது, ஈர்ப்பாக இருக்காது. இந்த 8 மணிக்கு மேலேயும் தூங்குறவங்க யாரெல்லாம் இருக்கிய, கூட்டத்துக்குள்ளே இருப்பிய. 8 மணிக்கு அப்புறம் கூட தூங்குறதுக்கு என்ன பண்ணும்? இது நல்ல கவனிங்க, இது
ஜெபத்துக்கோ இல்லை இயேசுகிட்ட இருந்து எதையும் என்ன பண்ண முடியாது, பெறவே முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். புரிஞ்சுச்சா? கர்த்தருடைய வேலை அப்படின்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இன்னென்ன டைமெல்லாம் கர்த்தருடைய டைம், அந்த டைமெல்லாம் அவன் பயன்படுத்தலைன்னா அவன் வாழ்க்கையில் எதுலேயுமே முன்னேற முடியாது. அல்லையிலேயே சொல்லுங்க, அல்லையிலேயே சொல்லுங்க. புரியுதா? கர்த்தருடைய டைம், இன்னென்ன டைமை வந்து ஆண்டவர், நடுராத்திரி, நைட்டு 10 மணிக்கு மேலே, விடிய காலம், இந்த டைம் எல்லாம் கர்த்தருடைய டைம். இல்லை ஒரு பகலை, இந்த டைமெல்லாம் ஜெபம் பண்ணியே வாழ்க்கையை கழிக்கிறவன் எப்படி தான் இருப்பான்? கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். புதிய ஏற்பாடு காலங்களில் சாபம் கிடையாது, பட் ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை, முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த டைமெல்லாம் அவன் என்னன்னு தான் கழிக்கிறான், தூங்கியே கழித்து கொண்டிருக்கிறான். சரி, நான் அப்படி தூங்கினாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாருங்க, அப்படி தூங்கினாலும் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார், நன்மை செய்வார். அப்படி சிலர் கூட சொல்கிறவங்க இருப்பாங்க. சிலருக்கு அப்படி காரியங்கள் இருக்கிறது போல காட்சி அளிக்கும். அவர்கள் உண்மையாகவே ஆண்டவருக்காக எதையுமே என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. இந்த யூடியூப்பில் ஒரு இது வரும், சக்ஸஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி வரும். இன்னார்கிட்ட பேசாதீங்க, இப்படி இருக்காதீங்க அப்படின்லாம் ஒரு இது வரும். நான் அதை சில டைம் கேட்டிருக்கிறேன். அதில் ஒரு நாள் போட்டிருக்குந்து, இத்தனை மணிக்கு எந்திக்கிறவன் இவ்வளோ காரியத்தை சாதிப்பான், இத்தனை மணிக்கு எந்திக்கிறவன் இதெல்லாம் செய்வான், இத்தனை மணிக்கு எந்திக்கிறவன் எதுக்குமே லாக்கில்லை அப்படிங்கிற மாதிரி அது என்ன பண்ணியிருந்து அதில் ஒரு குறிப்பிட்ட டைமை போட்டிருந்து. அதில் போட்டிருந்த நிறைய சம்பவம் பைபிள்லேருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி அதில், அதாவது இது அழகு, அதை உலக ரீதியாக எடுத்து வச்சது போல் இருக்கும் அதில் சில வேடெல்லாம். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை நம்ம வாழ்க்கையில் இந்த டைமெல்லாம் எப்படி வச்சுருக்கிறீங்க? ஒன்று 4 to 6 இந்த டைம், இன்னொன்று 10 to 12, இன்னொன்று நம்ம படித்தோம் இல்லையா நடுராத்திரி, இந்த டைம். இதெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? நடுராத்திரியும் செம்ம தூக்கம் வரக்கூடிய டைம். இந்த 4 to 7 வரைக்கும் சரியான தூக்கம் வர்ற டைம். அதே போல் சிலவங்களுக்கு 10 மணிக்கே என்ன பண்ணோம், சேரை போட்டு ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த ஆள் பேசிக்கிட்டே இருப்பார், அவர் அப்படியே கண்ணை மூடி எங்கேயோ போயிடுவார். கொஞ்ச நேரத்தில் பக்கத்து தெரு அடுத்த தெருவெலாம் சுற்றிட்டு வந்திருப்பார். ஆமேன் அப்படின்னு, இங்கே தான் இருக்கீங்களா, நீங்கள் இன்னும் போகலையா, நான் தூங்கிட்டேன் வீட்டில் இருக்கேன் நினப்பு. இப்படியெல்லாம் என்ன இருக்கும், இது ஒரு அனுபவம். அப்போ கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி டைமை இயேசு கொடுக்குறோமா? இன்னொன்று அந்த வந்து எதில் வருது அப்படின்னா, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் எதில் வருது? எந்த அதிகாரம்? எரேமியாவில் வருது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எரேமியா வசனம் கொஞ்சம் கார சாரமாக சூட்டிப்பாக இருக்கும். 40வது அதிகாரம் நினைக்கிறேன், 48வது அதிகாரம் 10வது வசனம். 48:10 வாசிங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று பணி செய்கிற ஒரு ஊழிய காரியனாக இருக்கும் பொழுது அவன் தன் பட்டயத்தை இரத்தத்தை சிந்தாதபடி, அப்படின்னா அவன் யுத்தம் பண்ணி ஜெபிக்காத வாழ்க்கைன்னு தான் சபிக்கப்பட்ட. சிலர் பாருங்க, போராட்டத்தை ஜெயிக்க முடியாமல் திணறுவாங்க, வர்ற பிரச்சனையை என்ன பண்ண மாட்டாங்க. இங்கேயும் பவுலும் சிலாவுக்கும் அப்படி தான், ஒரு போராட்டம், ஒருவேளை மரண தண்டனை கூட கொடுக்கலாம். அவங்க அட்டிக்கு மேலே அட்டிப்பட்டுருக்கிறாங்க. இந்த அட்டியில் அவங்க ஜெபம் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு அசைவை கொண்டு வருகிற ஜெபமாக இருக்குது. இந்த ஜெபம் அவங்கள மட்டும் விடுவிக்கலை, அடுத்தவங்களையும் சேர்த்து என்ன பண்ணுது, கட்டவிழ்க்குது. அப்போ கவனிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா? இப்படிப்பட்ட செயல்களை நாம் பார்க்கிறோமா? அதனால தான் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? யுத்தத்தை பண்ணுகிற ஜெபம் ஒருத்தன் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது அசதி, அதான் ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம வாழ்க்கையில் ஜெப டைம். அந்த ஜெப டைமை நம்ம இழக்கவே கூடாது. என் கூட இருக்கிற அந்த நபர் வந்து 4:30க்கு ஜெபம் பண்ணுவார். 4:30க்கு ஜெபம் பண்ணுவார். அவர் வீட்டில் இருக்கும் பொழுது தான் என் வீடு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படின்னா அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் ஏதாவது மெசேஜை ஓட விட்டுக்கிட்டே இருப்பார். தூங்கும் பொழுது என்ன பண்ணுவார், மெசேஜை ஓட விட்டுட்டே இருப்பார். இப்போ தான் நான் அந்த பழக்க வழக்கங்களுக்குள்ள வந்திருக்கிறேன். நான் ப்ரேயர் முடிச்சுட்டு அடுத்தது இனி குளிச்சுட்டு வரணும் அப்படின்னா மெசேஜை சவுண்டாக போட்டு விட்டுட்டு
எல்லா வேலையும் பார்ப்பேன். இப்போ மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இப்போ நான் ஏதோ ஒன்று தேடுறேன், ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்கிறேன் அப்படின்னா அந்த மெசேஜ்லேருந்து எனக்கு ஏற்ற வார்த்தைகள் என்ன பண்ணும்? உடனே கிடைக்கும். ஏற்ற வார்த்தைகள் என்ன பண்ணும்? உடனே கிடைக்கும். அப்போ கவனித்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில் 24 ஹவர்ஸும் இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கையை என்ன பண்ணுங்க? உருவாக்கும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்துங்க. ஒரு பெஸ்டான லைஃப், அந்த லைஃப், அதாவது அதான் நான் சொன்னேன் 3 காரியங்கள், 3 நபர்களை எடுத்திருந்தேன். ஒன்று மோசே, இன்னொன்று எலியா. எலியா பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அந்த பலிபீடம் இப்படி இருக்குன்னா அந்த பலிபீடத்தை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டு அந்த நெருப்பு அழித்து போட்டது. அதான் நீங்கள் கவனிக்கணும். தண்ணியை நக்கி போட்டது அப்படின்னு. அது எங்கேருந்து வந்த அக்னியா? கர்த்தரிடத்துல இருந்து. அப்போ இந்த கர்த்தரிடத்துல இருந்து வந்த அக்னிங்கிறது எதை குறிக்கிறது என்றால், ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்குள் உண்டாகக்கூடிய ஆவிக்குரிய ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அபிஷேகம் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த அபிஷேகம் உள்ள வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டினால் அவன் வாழ்க்கையில் இருக்கிற மந்தங்கள், சோர்வுகள், தடைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். அப்போ கவனித்து கொள்ளுங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்துங்க. தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். பவுலும் சீலாவும் அந்த நடு ராத்திரியில் ஜெபம் பண்ணாங்க. அது அடிக்கப்பட்ட ஒரு டைம், ரொம்ப சரீரம் அசந்து கிடக்கக்கூடிய டைம். ஆனால் அந்த வேளையில் அவங்களை என்ன பண்ணுறாங்க? அனல் மூட்டுறாங்க. இந்த நாள்லையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறார்? பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். அப்படியே எழுந்திருக்கலாம். நம்ம செபிக்க போகிறோம். எனக்கு இன்னும் அடுத்த 2 இடத்துக்கு போகணும். ஒரு குறிப்பிட்ட டைமில் சாயந்தரம் வேற ஒரு இடத்துக்கு வேறு ஊழியத்துக்கு போகணும். எல்லோரும் அப்படியே எழுந்துருங்க. நாம் செபித்து சீக்கிரம் முடிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம மேலே கிருபையும் இரக்கங்களையும் அதிகமாக என்ன பண்ண போகிறார்? வெளிப்படுத்த போகிறார். ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லோரும் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஸ்தோதரிக்கிறேன் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கிருபைகள், எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தைகள் நம்மோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொன்ன அந்த 3 காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. கோவப்படாதீங்க. சோம்பேறி கோவப்பட்டு பேசிக்கொண்டே இருப்பான். அவன் லைஃப்ல முன்னேற்றத்தை தேடவே மாட்டான். ஜெயிக்க விரும்புகிறவன் அந்த நல்ல நேரங்களை தூங்கி கழிக்கிறதில்ல. ஜெயிக்க விரும்புகிறவன் அந்த நல்ல நேரங்களை தூக்கி கழிக்கிறதில்ல. ஏனென்றால் அந்த நேரத்தை கர்த்தர் உண்டாக்கின நேரம். அதெல்லாம் இயேசு விரும்புகிற ஒரு நேரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நடு ராத்திரில ஜெபம் பண்ணும் பொழுது அசைவை கொண்டு வந்தவர்கள், 3 வருடம் 6 மாதம் கருத்தாய் செபித்தவர்கள், இயற்கையை நிறுத்தி வைத்தவர்கள். மோசே சொல்லுகிறார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு நமக்கு நன்மைகளை செய்கிறவர். இன்னைக்கு இயேசு நிறைய உங்களோட பேச போகிறார். நிறைய உங்களோட இடைப்பட போகிறார். கேளுங்க. ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். இயேசுவின் நன்மைகள். அப்பா, நீங்க கிருபை செய்யணும் ஏசப்பா. எனக்கு நன்மைகளை கட்டளையிடுகிறவர், எனக்கு கிருபைகளை கட்டளையிடுகிறவர். லீரா ஷகத நந்தரா திடேகே மேதுடந்தர கபோ. இயேசுவே அன்பை ஊற்றுங்க. இயேசுவே கிருபையை ஊற்றுங்க. இயேசுவே எங்களுக்கு பலத்தை ஊற்றுங்க. லீரா ஷடந்த ரகத டந்தர கபா. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசுவே உங்க அன்புக்காக, இயேசுவே உங்க கிருபைக்காக, இரக்கங்களின் பலனுக்காக, வல்லமைக்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல துதிங்க. இன்றைக்கு உங்க ஆசீர்வாத தடைக்கு காரணமாய் இருக்கிற தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பிசாசு சுதந்திரிக்கிறானோ, பொல்லாத ஆவி அந்த டைமை எடுத்துக்கிறானோ, அதை கட்டி ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு உண்டான நேரத்தை தேவனுக்கு என்று ஆயத்தப்படுத்துங்க. லக தடந்த ரக பத டந்தலபா
துடக பந்தரபா சந்தரகபா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை நமக்கு வெளிப்படத்தக்கதாக, நமக்கு வெளிப்படத்தக்கதாக லகதடந்தரகபா. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை நம்மை நிரப்பட்டும், நம்மை நிரப்பட்டும். ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜா என் நடுவில் இருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா என் நடுவில் இருக்கிறார், இஸ்ரவேலின் தகப்பன் என் நடுவில் இருக்கிறார். அவர் ஒரு நன்மை குறைபடாதபடி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, எந்த காரியம் தடையா இருக்கிறது, எந்த காரிய வேதனையை உண்டு பண்ணுகிறது, எந்த காரியம் துக்கத்தை கொண்டு வருகிறது, இன்றைக்கு அதை சோமனுங்க. ஆண்டவர் நன்மைகளை கட்டளையிடுகிறவர், ஆண்டவர் அற்புதங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கு செய்கிறவர். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு ராஜா நம்மளை கைவிடுறதில்லை, இயேசு ராஜா நம்மை கைவிடுறதில்லை, இயேசு ராஜா நம்மை கைவிடுறதில்லை. ஆண்டவரே உங்க கிருபை, ஆண்டவரே உங்க கிருபை. லகதடந்த ரபா சந்தல கபந்த ரகபா துனந்த ரகபா திடந்த ரகபா. ஆண்டவரே கிருபையை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே கிருபையை வெளிப்படுத்துங்க. இயேசுவே உங்க அன்புக்காக, இயேசுவே உங்க கிருபைக்காக, இயேசுவே உங்க இரக்கங்களின் பலன், இரக்கங்களின் பலன், வல்லமையின் பலன் எங்கள் மத்தியில வெளிப்படட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உங்க கிருபையின் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். விடாத 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 இயேசுவின் அன்புல நிரப்பப்படும் வரையிலும் சோமனுங்க. ஆண்டவர் இன்னைக்கு 2 காரியம் செய்ய போகிறார். ஒன்று உங்களை தேவ பாத்திரமாய் மாற்ற, இன்னொன்று அக்னியினால் உங்களை பலன்படுத்த, தேவ அக்னியினால் பலப்படுத்த. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்கள் நடுவே வெளியே வரப்போகிறார், உங்கள் நடுவே அவர் வந்து அநேக காரியங்களை பேச போகிறார். சிலருடைய இருதயங்களை இன்னும் கசப்பு, இன்னும் கசப்பு. யாரையோ ஒரு ஆளை நீங்க மன்னிக்காத நிமித்தம் தேவ நன்மையை பெற முடியாது. யாரையோ ஒரு நபர்கிட்ட ஒப்புரவாகாத வரைக்கும் நீங்க தேவ சமாதானத்தை பெற முடியாது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த கூட்டத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். நீ ஆகாதவள் என்று தள்ளப்படலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய யுத்த சேனை, நீ என்னுடைய யுத்த சேனை. நீ கடந்து போகும் பொழுது பொல்லாத கிரியைகளும் உன்னை கண்டு நட்டுங்கும். நீ இருக்கிற இடத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ செய்கிற காரியங்களை நான் நன்மையினால் நிரப்புவேன். ஆண்டவரே ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல எல்லாரும் சேர்ந்து இயேசுவை நோக்கி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, இருப்பவரே, நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருபோல ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வை நன்மையால். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவர் அப்படிதான் நம்மளை வைத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் எல்லாரும் இயேசுவை பார்த்து அப்படியே பாடுங்க. நன்மையால் நிறைந்துள்ளதே, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல
சத்தத்தை விட்டு இதயத்தில் சுமந்தீரே நன்றி. எல்லாரும் நன்றிகளை வாய்களை திறந்து நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. அன்றத்தை காண அன்றத்தை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றத்தை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எல்லாரும் சத்தத்தோடு எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. எல்லாரே சுவை பார்த்து சொல்லுங்க. இது கிருபையே வேறொன்றுமில்லை. எஸ் ஜீசஸ். நான் இதற்கான பாத்திரன் அல்ல இயேசுவே. நீ கிருபையே வேறொன்றுமில்லை. ஆமென் ஆண்டவரே. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எல்லாரே சுவை பார்த்து ஆமாங்க. 5வது மாதம் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இதுவரையில நடத்தின தேவன் இன்னமும் நம்மை நடத்துவார். நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும். நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே
இயேசுவே என்னை பலப்படுத்தும் பலப்படுத்தும் பலப்படுத்தும். என் வாழ்க்கையில ஒரு அந்தி வந்தி ஸ்தான நேரங்களிலும் நான் செபிக்கிற பாத்திரமாய் மாறட்டும். நடு ராத்திரிலும் உம்மை தேடுகிற பாத்திரமாய் மாறட்டும் ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும்படியாய் செபிக்கிறேன். La shela katita hatalanta naka maududa de libira nashada daraga badadandarabo. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய கிருபையை தர போகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு புதிய கிருபை வருகிறது வருகிறது. அந்த கிருபையின் பலன் எல்லாரும் ஆயத்தப்படுங்க. இதோ நிறைய ஏணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பார்த்த ஜெபத்தை போல உங்கள் நடுவே தேவ ஜெப ஆவியை ஊற்ற போகிறார். ஜெப ஆவியை ஊற்ற போகிறார். ஒவ்வொருவரும் பலப்படுங்க பலப்படுங்க. ராதா டாடா லாகா டாடா டரா துடா கபாதா ராஷா டாடா கபந்தா ரகபாதா டபா. ஆயத்தப்படுங்க. இயேசுவின் வல்லமை, புதிய ஜெப வல்லமை ஊற்ற போகிறார். புதிய பலனை ஊற்ற போகிறார். ஒவ்வொருவரும் ஒரு 2 நிமிடம் ஒப்பு கொடுக்க வேண்டிய சில பகுதியை ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஆண்டவர் என் மீது பலனை ஊற்றும்படியாக. லதா டகா தலந்த ரகபாதா டகபாதா ரா துடா கபந்தா ரகபாதா டதா லகபாதா டகபாதா ரா துடா கபந்தா ரகபாதா டகபா. உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட உன்னுடைய சமாதானம் மீண்டும் உனக்கு கொடுக்கப்படுகிறது. உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட உன்னுடைய சமாதானம் மீண்டும் கொடுக்கப்படுகிறது. உன் அங்கலாய்ப்பு பெரிதாய் இருக்கிறது அல்லவா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இதுவரையிலும் இல்லாத ஒரு ஜெப வல்லமை சிலரை மூட போகிறது. அப்படியே மனதுக்குள்ள சோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது ஆண்டவர் ஒரு அக்கினிமயமான வல்லமை ஊற்ற போகிறார். அப்படியே ஒரு 2 நிமிடம் உங்க இருதயத்தை அப்படியே திறந்து மனசுக்குள்ளேயே சோத்திரம் பண்ணுங்க. உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினிமயமான ஒரு குதிரை சூழ்ந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். அதிலிருந்து ஒரு எக்காலத்தை ஒருவர் ஊதுகிற காட்சியை பார்க்கிறேன். இன்னொரு தூதன் கைகள்ல ஒரு கொடி இருக்கிறத பார்க்கிறேன். இதோ ஜெய கொடி. நீ இதுவரையிலும் செய்தது போலல்ல. நீ அநேக இடங்கள்ல இனி உன் பேரை இவன் பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. இவன் முழங்கால் படியிட்டா அசையாத காரியமும் கர்த்தர் இவனை கொண்டு அசைக்க பண்ணுவார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஆண்டவர் அந்த கிருபை உங்கள் நடுவே ஊற்ற போகிறார். இப்பொழுது வருகிற யுத்த கவசத்தோடு வருகிற 3 தூதர்கள், யுத்த கவசத்தோடு வருகிற 3 தூதர்கள், அவர் சொல்லுகிற வார்த்தை, எலியாவின் பலத்தினால் நிரப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். லா திடோரா கந்தலா தனோரா ஷடரா கபதலா தரா கபதடதரா தூதடக திலிகி மேரா ஷந்தரா கபதடந்தரபா. துதிக்க போறீங்க. வானத்திலிருந்து இறங்குகிற ஒரு அக்கினி, இறங்குகிற ஒரு அக்கினி, இறங்குகிற ஒரு அக்கினி. லா ஷடரா தடந்த லக தடதரா கபதடகபா. ஆயத்தப்படுங்க. அது உங்களை நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆயத்தப்படுங்க. இயேசுவின் அக்கினி, இயேசுவின் அக்கினி. லா ஷடா தடதரா கபதடபா. இயேசுவின் வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் பலன் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். லா ஷடா தரேகமே தொடந்தரபா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை சுதந்தரித்துக்கொள். இனி வரும் நாட்கள்ல நீ சிலரை ஜெபிக்க போகிறாய், சிலரை பலப்படுத்தி நடத்த போகிறாய். நானே கர்த்தர் என்பதை உன் நடுவிலே விளங்க பண்ணுவேன். ராஷா லாதிடோ ஹந்தலாதினே லகதிடோ ராஷந்த ராதிடா லாதினா கபோ தொடந்தரபோ. இயேசுவின் கிருபை சிலருடைய இருதயங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் புதிய தைலத்தினால் சிலரை தொடுகிறார். அவர்களுடைய சரீரத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரை அந்த மகிமை கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நிரப்பி நான் அனுப்புகிறேன், உன்னை நான் நிரப்பி அனுப்புகிறேன். இது தேவனுடைய யுத்த பல. உன்மேல் பற்றி எரிகிற அந்த அக்கினி இனி அதிகமாய் பிரகாசிக்கும். லா ஷடா லா திடா தரா திடேரவோ ந தட
தலா திடா ரபோ சந்தரபோ. இயேசுவின் அக்கினி இறங்குனதற்காய் ஸ்தோத்திரம். லஷதா ராதிடா லகந்தரே ரகபோ துடந்தரபோ. அடுத்ததாய் கிருபை, அடுத்ததாய் கிருபை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படுகிற காரியங்கள் உனக்கு நேரிடுவதில்லை. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. சிலர் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறீங்க. பயப்படுகிற காரியங்கள் உனக்கு நேரிடுவதில்லை. லஷதரா கபாதலா துடா கபந்தலா திடேபிரா துனா கபோ சந்தலா கபோ துடந்தரபோ. இயேசுவின் கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லாதிரோரா கபதடந்தரபா லதினாரா சந்தரபா துனா கமந்தலா தினா கபோ துடந்தரா கபோ துனா கபோரா சந்தரா கபதட கபந்தலா தர கதடபா துட கபல தட கபதர கபதட கபதல கபா. இப்பொழுது ஒரு வல்லமை கடந்து வருகிறது. ஒரு அக்னிமயமான பட்டயம் கடந்து வருகிறது. ஆண்டவர் உன்னை அருகில் வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் ஒரு பல, மீண்டும் ஒரு பல. நான் அனுப்புகிற தேவன், நான் உன்னை அனுப்புகிற தேவன். இதோ கலங்காதே, கலங்காதே. உன்னுடைய காரியங்களை நான் கைகூடி வரப்படுவேன். இயேசுவின் ரத்தத்தை பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன். ஆண்டவரே கிருபை இறங்குவதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவே கிருபை. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன். உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன். உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். அப்படியே கரங்களை தட்டி இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்தார். இது தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாகவே கர்த்தரனை ஆசீர்வதிப்பதற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நன்மைக்காக நன்றி இயேசப்பா. லஷராதினா கமௌதுடந்தரபோ. இங்கே ஒரு சாவியை நான் காட்சியாய் பார்க்கிறேன். ஒருவருக்கு சொல்லுகிற வார்த்தை, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன். நீ வடித்ததும் நீ சிந்தின கண்களுக்கு, அந்த கண்ணீருக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் உனக்கு மகிமையாய் கட்டளையிடுவாராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தொடக்கத்துல இருந்து முடிவரை இந்த ஆண்டவர் கிருபையை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராஜாவே, உங்க கிருபை நிரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை என்றும் விட்டு விலகாத சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே, வானம் திறக்கப்பட்டிருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே, உமக்கே நன்றிகளை எடுக்கிறோம்.
எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பாடல் பாடின பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டங்களில் உணவு காரியங்களுக்காய் கொடுத்த பிள்ளைகள் உண்டு. இதற்காய் உழைத்த பிள்ளைகள், அருமையான இசைக்கருவி மீட்டுகிற உம்முடைய மகனை ஒப்புக் கொடுக்கிறோம். வீடியோக்களை பதிவு செய்த பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த மண்டபத்திற்கு ஒழுங்கான வேலைகளை செய்து கொடுத்த உம்முடைய மகனை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் இந்த நாளில் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? பரலோக தேவனே, உமக்கு நன்றி 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 ஏசப்பா. உங்க பாதத்துல இந்த நாள்ல எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் ராஜாவுக்கே செலுத்துகிறோம். அப்பிரோஜனமான வேலைக்காரர் கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமேன்.